கமெண்ட்ல நிறைய பேர் கேட்கக்கூடிய டவுட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹஸ்பண்ட் கூட இன்டர் கோர்ஸ்ல சேர்ந்து இருந்ததுக்கு அப்புறமா வந்து எங்களுக்கு லீக்கேஜ் இருக்கு. ஸோ ஸ்பெர்ம் வந்து லிக்யூடா வெளியே வந்துருது சிஸ்டர், இதனால பிரெக்னன்ட் அடையிறதுல ப்ராப்ளம் வருமா, இதை எப்படி அவாய்ட் பண்றது அப்படின்னு நிறைய பேர் டவுட் கேட்டுட்டே இருக்காங்க. ஸோ எப்படி இந்த லீக்கேஜ் வராம இருக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த லீக்கேஜ் வருது இல்லையா, இன்டர் கோர்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு இந்த மாதிரி லிக்யூட் மாதிரி வெளியே வருது இல்லையா, வெஜினா வழியா, இது வந்து ஹஸ்பண்டோட ஸ்பெர்மா மட்டும்தான் இருக்கணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. ஒரு குறிப்பிட்ட நேரமா இன்டர் கோர்ஸ்ல இருந்ததுக்கு அப்புறமா பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒயிட் டிஸ்சார்ஜ் வர்றது ரொம்பவே இயற்கையான விஷயம். ஸோ உங்களோட ஒயிட் டிஸ்சார்ஜ் கூட உங்களுக்கு வெளியே வரும். ஸோ அதனால நீங்க வெளியே அதாவது ஒயிட்டா லேசா பிசு பிசுன்னு வந்தாலே அது வந்து கண்டிப்பா ஸ்பெர்ம் தான், ஸோ உள்ள போல எல்லாமே வெளியே வந்துச்சு அப்படின்ற தாட் வந்து கண்டிப்பா இருக்கக்கூடாது. ஏன்னா நமக்கு வர ஒயிட் டிஸ்சார்ஜும் அந்த ஸ்பெர்மும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ கலரு, அதோட கன்சிஸ்டன்சி எல்லாமே சேமா தான் இருக்கும். ஸோ பெண்கள் வந்து இன்டர் கோர்ஸ்ல இருந்ததுக்கு அப்புறமா அவங்களுக்கு உடம்பு என்ன ஆகும்னா கண்டிப்பா அந்த ஒயிட்டை வந்து ரிலீஸ் பண்ணும். நமக்கு எப்படி ஓவலேஷன் டைம்ல ஒயிட் வரும், பீரியட்க்கு முன்னாடி பீரியட்க்கு பின்னாடி, இந்த மாதிரி டைம்ல எல்லாருக்குமே பெண்களுக்கு வந்து வெள்ளைப்படும். அதே மாதிரி பெண்கள் வந்து ஒரு நிலையை அதாவது இன்டர் கோர்ஸ்ல ஒரு நிலையை அடைஞ்சதுக்கு அப்புறம் அவங்க பாடி என்ன ஆகும்னா அவங்க யூட்ரஸோட மசில்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஃபீல் குட் ஆகி அந்த ஒயிட் கலர்ல நமக்கு வந்து கேர்ள்ஸ்க்கு வந்து டிஸ்சார்ஜ் ஆகும். ஸோ அந்த டிஸ்சார்ஜ் கூட உங்களுக்கு வெளியே வரலாம். ஸோ நீங்க கண்டிப்பா இதுதான் வந்துருச்சு, பிரெக்னென்ட் ஆக முடியாது அப்படின்ற மாதிரி பயப்படாதீங்க. இந்த விஷயத்த வந்து கண்டிப்பா எல்லாரும் புரிஞ்சுக்கணும். ஸோ உங்களுக்கு வந்து இப்போ ஹஸ்பண்டோட ஸ்பெர்ம் வந்து வெளியே வர்ற மாதிரி தோணுது, நீங்க பேபிக்கு ட்ரை பண்றீங்க, ஓவலேஷன் டைம்ல சேர்ந்திருக்கீங்க, பட் உங்களுக்கு வந்து பேபி தங்க மாட்டேது அப்படின்னா நீங்க என்ன விஷயங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணணும், என்ன விஷயங்களெல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா அந்த உயிரணு நீந்தி போய் உங்களோட யூட்ரஸ்ல இருக்க ஃபெலோப்பியன் டியூப்ல இருக்க கருவோட இணையும் அப்படின்றத இனி வந்து பார்க்கலாம். ஸோ எப்பயுமே இன்டர் கோர்ஸ்ல இருக்கிறதுக்கு முன்னாடி நீங்க எப்பயுமே ஃபர்ஸ்ட் வந்து ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடணும். ஏன்னா நிறைய பேருக்கு இன்டர் கோர்ஸ்ல இருந்ததுக்கு அப்புறமா யூரின் போகணும் அப்படின்னு தோணும். ஸோ இன்டர் கோர்ஸ்ல இருந்துட்டு நீங்க உடனே யூரின் போயிட்டீங்க அப்படின்னா மேபி அந்த லிக்விட் வந்து வெளியே போக வாய்ப்பு இருக்கு. ஸோ எப்பயுமே முன்னாடியே போயிட்டு வந்துடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 பேரும் சேர்ந்துருக்கீங்க இல்லையா, ஹஸ்பண்ட் ஒய்ஃப், கணவன் மனைவி சேர்ந்து இன்டர் கோர்ஸ்ல இருந்துட்டு பிரியும் போது சடனாக பிரியக்கூடாது. ஸோ ஸ்பீடாக பிரியும் போது அந்த இது உள்ளே போகாமல் அந்த லிக்யூட் அதாவது ஸ்பெர்ம் எல்லாமே வெளியே சடனாக வர வாய்ப்பு இருக்கு. ஸோ பிரியும் போது ஸ்லோவாக தான் பிரியணும். அதுக்கப்புறம் 3வது விஷயம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர் கோர்ஸ் இருந்ததுக்கு அப்புறமா லெஃப்ட் இல்லை ரைட்டு ஏதாவது ஒரு சைடு வந்து நீங்கள் திரும்பி படுத்துக்கணும். காலை சேர்த்து வச்சு திரும்பி படுத்துக்கலாம். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ காலை ஒட்டி வந்து நீங்கள் திருப்பி படுத்துக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரமாவது நீங்கள் எந்திரிக்காமல் இருக்கணும். அட்லீஸ்ட் 20 மினிட்ஸ் ஆகுது நீங்கள் எந்திரிக்காமல் இருக்கணும். மோஸ்ட்லி இந்த ஸ்பெர்ம் வந்து ஸ்பீடாக இருக்குது, அதோட ஆக்டிவிட்டி வந்து நல்லா ஸ்பீடாக இருக்குது, ஹெல்த்தியாக இருக்குது அப்படின்னா அது ஃபியூ செகண்ட்லேயே நீந்தி போய் ஃபெலோப்பியன் டியூபுக்கு போயிடும். ஆனால் அதோட ஸ்பீட் கம்மியாக இருக்குது கொஞ்சம் அப்படின்னா அது என்ன பண்ணணும்னா ஒரு டைம் ஆகும் போகிறதுக்கு. ஸோ அதுக்கு வந்து நம்ம டைம் கொடுக்கணும். அதனால ஒரு 1/4 மணி நேரத்துலேருந்து அரை மணி நேரம் வரைக்கும் எந்த ஒரு ஆக்டிவிட்டியும் பண்ணாமல் லெஃப்ட் இல்லை ரைட் ஏதாவது ஒரு பக்கம் வந்து நீங்கள் வந்து சாஞ்சு படுத்துருக்கணும். அதுக்கப்புறம் என்ன பொசிஷனில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவரு மேலே காலை வச்சு, இப்போ இந்த ஃபோட்டோலாம் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க, இந்த மாதிரி காலை கொஞ்சம் மேலே தூக்கி வச்சு நீங்கள் இல்லைன்னா பின்னாடி ஒரு தலானி உங்களோட உட்கார பகுதியில் நீங்கள் தலானி வச்சு கொஞ்சம் கீழே இறக்குனாப்புல படுத்தீங்க அப்படின்னா அது உள்ளே போக வாய்ப்பு இருக்கு. மோஸ்ட்லி இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு வந்து ஸ்பெர்ம் லீக்கேஜ் இருக்காது. நிறைய பெண்கள் என்ன குழப்பிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வரக்கூடிய அந்த வெள்ளை வெளியேறதுக்கும் அதுக்கும் ஹஸ்பண்டோட ஸ்பெர்ம் வெளியேறதுக்கும் ரெண்டுக்கும் அவங்களுக்கு வித்தியாசம் தெரியல, ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு குறிப்பிட்ட நேரம் இன்டர் கோர்ஸ்ல இருந்ததுக்கு அப்புறமா உங்களோட பாடியை அதை ரிலீஸ் பண்ணும் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நிறைய பேருக்கு இதுக்கு டவுட் வருது. அவங்க நிறைய பேர் கமெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, கன்ஃபார்மாக எனக்கு ஸ்பெர்ம் தான் வெளியே வந்துருச்சு சிஸ்டர் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. பட் அந்த மாதிரி கிடையாது. நம்மளோட ஒயிட்டும் வெளியே வரும். எப்படி வந்து அதாவது ஆர்காசம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது பெண்களோட உச்சநிலை, ஆண்களுக்கு ஒரு உச்சநிலை இருக்கிற மாதிரி பெண்களுக்கும் ஒரு உச்சநிலை இருக்கும். அது நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. ஆண்களுக்கு ஒரு உச்சநிலை வந்ததுக்கு அப்புறமா அவங்களுக்கு வந்து அந்த உயிரணு வெளியே வருது. அதே மாதிரியே பெண்களுக்கு ஒரு ஸ்டேஜ் அவங்களோட மசில்ஸ் போனதுக்கு அப்புறம் அவங்க மைண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபீல் குட் ஹார்மோன் உருவாகும். ஸோ அவங்களோட யூட்ரஸ்க்கும் எப்படி இருக்கும், அந்த செர்விக்ஸ்க்கும் பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு ஃபீல் குட்டா இருக்கும். அதுல இருக்க மசில்ஸ் அதுக்கப்புறம் டிஷ்யூ எல்லாமே என்ன பண்ணும்னா அந்த ஒயிட்டை வந்து அது ஆட்டோமேட்டிக்கா ரிலீஸ் பண்ணும். ஸோ அது வந்து நமக்கு வெளியே வரலாம். ஸோ அதனால நீங்க கர்ப்பமடை டிலே
ஆகிறது இந்த ப்ராப்ளம்னால தானோ அப்படின்னு நினச்சி கன்ஃபியூஸ் ஆக வேணாம். இது வந்து ரொம்ப நார்மலான விஷயம். ஸோ நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு நீங்கள் இன்டர்கோர்ஸில் இருக்கும்போது ஒயிட் படுது அப்படின்னா பயப்படாதீங்க. அது உங்களோட ஒயிட் டிஸ்சார்ஜாக இருக்கலாம். ஓவலேஷன் அப்போ ஒயிட் படும், பிஃபோர் பீரியட்ஸ், ஆஃப்டர் பீரியட்ஸ், இந்த மாதிரி எல்லாமே. அதே மாதிரி ஏர்லி ப்ரெக்னன்சியில் வந்து வெயிட் படும். இந்த மாதிரி எல்லாமே எப்படி வெயிட் பண்ணுறது நார்மலோ அதே மாதிரி இன்டர்கோர்ஸ் இருந்ததுக்கு அப்புறமா பெண்களுக்கு இந்த மாதிரி ஆகிறது ரொம்ப ரொம்ப நார்மலான விஷயம். ஸோ இதை நினச்சி நீங்கள் பயப்பட வேணாம். ஒன்ஸ் நீங்கள் நல்லா சேர்ந்து இருந்துட்டீங்கனாலே அந்த விந்து வந்து நல்லாவே நீந்தி வந்து உள்ளே போயிடும். அதில் நல்லா கான்ஃபிடென்ட்டாக இருங்க, நல்லா ரிலாக்ஸாக இருக்கணும். நம்ம வந்து எப்பயுமே நீங்கள் ஒரு பேபிக்காக இன்டர்கோர்ஸ் பண்ணுறோம் அப்படின்ற விஷயத்த நீங்கள் மைண்டில் வச்சுக்க கூடாது. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய பேர் வந்து ஸோ பேபி தங்க மாட்டேது, இந்த டைம் வந்து பீரியட்ஸ் வந்துடக்கூடாது, இந்த டைம் கண்டிப்பாக நின்றுடணும், இந்த ஓவலேஷன் டே எல்லாம் கண்டிப்பாக சேர்ந்துருக்கணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப கேல்குலேட்டிவாக இருந்து நம்ம பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நம்ம மைண்டும் வந்து வேற ஒரு இடத்துல இருக்கும். ஸோ நம்மளால ஃபுல் ஈடுபாடு காட்ட முடியாது. ஸோ எப்பயுமே முக்கியமான விஷயம் நம்ம வந்து பேபிக்காக தான் சேர்ந்துருக்கோம் அப்படின்ற விஷயத்த நம்ம மைண்ட்ல இருந்து எடுத்துட்டு நம்ம வந்து ஹஸ்பண்ட் கூட இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து உடம்புல வந்து நல்லா ஸ்ட்ரெஸ் இல்லாமல் நம்ம வந்து ரிலாக்ஸாக இருக்கலாம். ஸோ இதுக்காக தான் இந்த வீடியோ. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்கள். என்னோட சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ரெக்னன்சி சம்மந்தப்பட்டது ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கேளுங்க, எனக்கு தெரிஞ்சதை நான்